முக்கியமான நிகழ்வாக இன்றைய நிகழ்வை கருதி பிரதர் அவர்களுடைய கோரிக்கையை தட்டிக்கழிக்க முடியாத கட்டாயத்தின் அடிப்படையிலே இன்று இந்த நிகழ்வில் ஒரு அரை மணித்தியாலும் தாமதமாக வந்ததற்கு முதலில் நான் மன்னிப்பு கோர வேண்டியவனாக இருக்கின்றேன். என்றாலும் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக மிகச் சுருக்கமாக எல்லோருடைய மனோநிலையிலும் சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடியதாக இதனுடைய நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சந்தோஷத்துக்குரியதும் ஏனைய பாடசாலைகளுக்கு ஒரு முன்னுதாரணமான விடயமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். பொதுவாக இன்று இங்கு வீற்றிருக்கின்ற மாணவர்கள் ஒரு பொது பரீட்சையிலே சாதனைகளை நிகழ்த்திவிட்டு தங்களுடைய திறமைகளை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வெளிக்காட்டியவர்களாக எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்தை வழிநடத்தி செல்கின்ற தலைமைத்துவத்தை ஏற்கின்றவர்களாக, அறிவியல் சமூகத்தின் தலைமைத்துவத்தை ஏற்கின்றவர்களாக, அதேபோன்று சமுதாயத்தின் தலைமைத்துவத்தை ஏற்கின்ற தகமையுடையவர்களாக தங்களை இனம் காட்டியிருக்கின்றார்கள். அந்த இனம் காட்டுகின்ற ஒரு அரங்கேற்ற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். இந்த மேடையில் அரங்கேறுகின்ற இவர்கள் ஒருபோதும் எதிர்கால வாழ்க்கை என்ற அரங்கத்தில் இருந்து மிகச்சிறந்த முன்னுதாரணதாரர்களாக இருந்து விலகிச் செல்லக்கூடாது என்பதுதான் இங்கிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோளாக இருக்கின்றது. பொதுவாக ஆண்டு 5 பரீட்சை, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விழாக்களிலே கலந்து கொள்வதில்லை என்ற கொள்கையை நீண்ட காலமாக கடைபிடித்து நான் வந்திருக்கின்றேன். என்றாலும் கடந்த வருடத்திலிருந்து அந்த கொள்கையை கைவிட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அதற்கு ஒரு காரணம் இருந்தது என்னவென்று சொன்னால், இந்த மாணவர்களை கைவிட்டு விடக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பற்றிய சில செய்திகளை சொல்வதற்கு ஏற்ற மேடைகளாக, பொருத்தமான இடமாக இந்த களம் அமைகின்றது என்ற அடிப்படையில் அதனை தவிர்த்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சில எங்களுடைய பிடிவாதங்களை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் அநேகமாக நீங்கள் பரீட்சை முடிவுகளை எடுத்து பார்க்கின்ற போது எங்களுடைய மாகாணத்திலே இப்பொழுது அநேகமாக 3ஆம் தவணைக்குரிய பரீட்சைகள் எல்லா தரங்களிலும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். கடந்த வருடத்திலிருந்து அதனை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பரீட்சைகளை நடாத்துவதற்கு ஒரு முக்கிய நோக்கமும் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடம் 4ஆம் தரத்திலே இருந்த ஒரு மாணவர் இந்த வருடம் 5ஆம் தரத்திலே அதே மாணவருக்கு என்ன புள்ளிகள் வருகின்றன, அவர் என்ன முன்னேற்றத்தை சந்தித்திருக்கின்றார் அல்லது பின்னடைவை சந்தித்திருக்கின்றாரா என்பதை ஆய்வு செய்வதுதான் எங்களுடைய இந்த பரீட்சையின் நோக்கமாக இருக்கின்றது. அந்த ஆண்டில் இருக்கும் பரீட்சையை பார்க்கின்ற நோக்கம் அல்ல. அதனால்தான் கடந்த வருடம் 6ஆம் ஆண்டில் இருப்பவர் இந்த வருடம் 7ஆம் ஆண்டில் அவருடைய பரீட்சை புள்ளிகள் பரீட்சிக்கப்பட்டு அந்த ஆய்வுகள் இப்பொழுது எல்லா பாடசாலைகளிலும் நாங்கள் அந்த தரவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் பின்பு ஒவ்வொரு பாடசாலைகளும் என்ன அடிப்படையில் செயற்பட வேண்டி இருக்கின்றது என்ற செய்தியை சரியான முறையிலே அவர்கள் வழங்குவதற்கேற்ற அமைப்பில் தான் அந்த பரீட்சைகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். கடந்த 3 வருடங்களாக நாங்கள் இந்த பிரைமரி பரீட்சையை பொறுத்தவரையிலே 3, 4, 5ஆம் ஆண்டு
பரீட்சைகளை நடாத்தி 4 வருடங்களாக நடாத்தி இருக்கின்றோம். அந்த பரீட்சைகளின் சில பிரதேசங்களில், அநேகமாக நான் சில பிரதேசங்களை மட்டும் பார்த்தேன், பெரும்பாலான பிரதேசங்களுக்கு அது முன்னுதாரணமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அந்த பரீட்சை முடிவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் 4ஆம் தரங்களை விட திடீரென்ற ஒரு வளர்ச்சி போக்கு 5ஆம் தரத்திலே மாணவர்களுடைய புள்ளிகளில் காணப்படுகின்றது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் ஆசிரியர்களாக நாங்கள் பாடசாலைகளிலே நியமித்திருக்கின்ற ஆசிரியர்களை விட, அதாவது நாங்கள் பாடசாலையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 30 மாணவர்களுக்கு அல்லது 25 மாணவர்களுக்கு 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். ஆனால் 5ஆம் ஆண்டில் ஒவ்வொரு மாணவருக்கும் 1க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அவர்கள்தான் பெற்றோர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள். எனவேதான் அந்த மாணவர்களுடைய பரீட்சை புள்ளிகளிலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் உடனடியாகவே ஏற்பட்டிருக்கின்றது.